ஹாய் ஹலோ गाइस. அப்பா டைம் பாஸ் ப்ரோஸ் ஹியர் அங்க நின்னுருச்சு முடிச்சிக்கலாம். அவ்வளவுதான் வந்தா சரி எங்கேயோ ஒன்று இருந்து ஓகே. போயிடலாம். ஆயிரம் வந்துருச்சு அண்ணனுக்கு. டேய் வைடா அப்புறம் கூப்பிடுறேன்டா. ஓகே ஆரம்பிக்கலாம். யாரு கிரியா அண்ணா வேற டார்ச்சர் பண்ணுவா. அப்படி மம்முட்டியா गाइस லீவ் போடுறேன் டார்ச்சர் பண்றாங்க गाइस அவனே. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். சரி ஓகே போலாம். ஓகே ஆரம்பிக்கலாங்களா? முதலில் எண்ணெய் ஊற்ற வேண்டும் மக்களே. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிடும். இப்போ அடுத்து வெங்காயம் போட போறோம். வேணாம் நாங்க சுத்தமா தான் பண்ணுவோம். அதான் கை யூஸ் பண்ணாம சொல்லு. வந்தாதான் தடுத்து நிறுத்திடுறீங்களே. ஆமா கட் பண்ணிடுறீங்கல்ல. மஞ்சத்தூள் வேணாம். மஞ்சத்தூள் யாரு போடுவா? நான் ஜிலேபி மேகிக்கு. ஆமா உப்பு எடுத்துட்டு வா. உப்பு எடுத்துட்டு வா. உப்பு எடுத்துட்டு வா. அறுபதுபா இல்ல அது பொன்னிறம் வரும். பொன்னினே தீபா பொன்னினே சமாரி சமாரி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை. வெங்காயம் நல்லா பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப அடுத்து தக்காளி போட போறோம். என்ன செய்யறீங்கன்னு கேட்டா என்ன செய்யறோம்னு எங்களுக்கே தெரியாது. இல்ல புரியல. கைக்கு வந்தது போடுவோம். முடிச்சதுக்கு அப்புறம் பேர் வச்சுக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறம் பேர் வைக்கிறோம். நோட் பண்ணிக்கிங்க. உப்பு தக்காளி நல்லா சீக்கிரம் வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கணும். எச்சா போச்சுன்னு நினைக்கிறேன். உப்பு போட்டா தக்காளி சீக்கிரம் வணங்கிரும். நோட் பண்ணுங்கப்பா. தக்காளி வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரகசிய மசாலா. ஒரு மசாலாவும் இல்ல. வரமிளகாய் தூள், கறி மசாலா, சிக்கன் மசாலா, மசாலா. நம்ம ஒரே குஜாலா இருக்கும். ஆமா இப்ப இத மூணையும் இதுக்குள்ள போட்டு வணக்க போறோம். எப்போ காரம் எடுத்து கருகிருச்சு. மேட்ச் மட்டும் தண்ணி ஊத்தி இருக்கும். தக்காளி பச்சடி ரெடி. என்னடி சொல்ற? தோசைக்கு ஏதோ சப்பாத்தி ஒண்ணுன்னா தொட்டு திங்கலாம். இறக்கிடலாமா? இருங்க கம்மு அதுக்கு போல இதை போடுவோம். பிரெட் கிரம்ஸ் போட்டு இதை சாப்பாடு ஆக்கிடுவோம். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஓகே गाइस அடுத்து என்ன பண்ண போறோம்னா தக்காளி பச்சடி ரெடி ஆயிருச்சு. நூடுல்ஸ் போட்டுக்கலாம். இறக்கலாம். ஆல்ரெடி வேக வச்ச இப்பி நூடுல்ஸ்ல இந்த கவர்ல இருந்த மசாலா போட்டு பெரட்டி வச்சிருக்கோம். அதை இப்ப இறக்கிட்டோம். கீழே கொட்டிக்கலாம். இப்ப இதை நல்லா கலரிக்கலாம். நாங்க மூக்க முடிக்கலாம். சூப்பரா வந்திருக்கு. ஆக்சுவலா பெருவாயிலே திங்கலாம் போல அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. பார்த்த உடனே பசி ஆறிடுச்சு. லைட்டா தண்ணி தொளிச்சு அது எப்படி கையிலே கை கழுவிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை செய்யறோம். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னையா ஸ்லாங் இது? அது வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்லாங். மீதி இருக்க இந்த 2 மசாலா பாக்கெட்டை உள்ள போட்டுக்கலாம். இப்போ மேகி ரெடி ஆயிருச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதுல இப்ப சில்லி பவுடரை போட போறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. பண்றோம். அந்த குண்டான எடுங்க. இப்படியே முடிச்சுக்கலாம்பா இதையோட. அதெல்லாம் வேணாம்பா ப்ரோ. சரி ராங் ப்ரோ. ரொம்ப தூரம் போயிட்டேன். முடிச்சுட்டு தான் வர முடியும். அடி தூக்கு கொண்டாந்து ஓடிடுவோம். இப்படிதான் சமைக்கணும். இன்டர்நேஷனல் செஃப் வேற. ஆர்டிஸ்ட். அண்ணா ஆளாளுக்கு வாத்தியார பல்லு குடிச்சு பாக்குறீங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஓகே गाइस அடுத்து என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போறோம். டேஸ்ட் பார்க்க போறோம். டேஸ்ட் பார்க்க போறோம். அற்புதமா இருக்கு. நாங்களும் பார்க்கோம். அரி எடுத்து வாழ போடும். நல்லா இப்படியே டேஸ்ட்னா அது கொஞ்சம் எடுத்தோம்னா முடிஞ்சு போயிடும். சூப்பரா இருக்கு. இப்ப சில்லி பவுடர் போட்டு இதுல மிக்ஸ் பண்ண போறோம். அப்படியே போடு. அதுலயே போடுவாங்க. அப்புறம் தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே டிப் பண்ணி தான் போடுவோம். அது இதுக்கு அது பிரெட் கிரம்ஸ்ல தான் டிப் பண்ண போறோம். இதுல வந்துட்டு இப்ப ட்ரையா என்ன பண்ண போறோம்? கலக்க போறோம். எனக்கு பயமா இருக்குப்பா. சாப்பிடறதா கொட்டுறதா? உண்மையை சொல்லு. சாப்பிட போறோம். யாரு? நம்ம தான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சிந்தாம ஒத்துமாய். எங்க பாருங்க. ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ அட பாவிகளா. ஐயோ गाइस நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க சேனல்ல இதோட வீடியோ முடியுங்க. இது மாதிரி வீடியோ வராதுன்னு நினைக்கிறேன். எங்க சேனல்ல எங்களை மன்னிச்சிருங்க.
இதுதான் லாஸ்ட் வீடியோ, சப்போர்ட் பண்ணுங்க गाइस. சிரிக்காத நீ. பாண்டிஸ் கீழ இருக்கிறவங்க பிரெக்னன்ட் லேடிஸ் அட்டென்ஷன், இந்த வீடியோ பார்க்காதீங்க. A few moments later. ஓகே गाइस, இப்போ என்னன்னா மேகில சில்லி பவுடர் போட்டு கலக்கியாச்சு. சாணி ரெடி, எடுத்து அடிக்கணும், இப்ப சர்சர் அடிக்கணும். சோந்து பண்ணியிருக்கோம், ஆக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா கொஞ்ச நேரம் ட்ரை விடலாம், ஏன்னா கொஞ்சம் ஃபிட் ஆகட்டும். ட்ரை விட்டுட்டு அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை பார்ப்போம். இதான் கடைசி வீடியோ. இப்படி எல்லாம் சொன்னா எப்படி? அடுத்து நீ சொல்லுவ. எனக்கு வாழ்க்கையில தளர ஓடக்கூடாது, வாழ்க்கையே சக்சஸ். ஜெயிக்கும் போதும் சக்சஸ். இப்போ முட்டைய உடைச்சு ஊத்தி பீட் பண்ண போறோம். செம்மையா இருக்கு, சாப்பிட்டு போறேன். செம்மையா இருக்கு. நடத்துறீங்க 1 hour later. ஓகே गाइस, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா வாடி சட்டியில இப்ப எண்ணெய் ஊத்த போறோம். அடுத்து இவர் பாத்தீங்கன்னா உருண்டை பிடிக்க போறாரு. கொண்டாங்க, உருண்டை பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முட்டையில நினைக்க போறோம். நாங்களும் ஒரு 16 நிமிஷம் ஷூட் பண்ணோம். வரங்க, நன்றி நன்றி. கைஸ், கடைசியில எல்லாம் முடிஞ்சது. டேஸ்ட் மட்டும் பார்த்து என் குக்கே சொல்லுவாரு எப்படி இருக்குன்னு. வாங்க, டேஸ்ட் போயிடும். இங்கெல்லாம் வரக்கூடாது, இங்கேயே இருந்துக்கணும். எப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்து தானே பழக்கம், அந்த மாதிரி கொடு. இந்த டைம் வேணா. ஏன் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு நானே எப்படி சொன்னேன், பேச்சு வரல. வாயடைச்சு போயிட்டீங்களா? நல்லா மொறுமொறுன்னு சூப்பராகவே இருக்கு. என்னன்னா உள்ள மட்டும் கொஞ்சம் வேவலை, அவ்வளவுதான். ஆனா வெந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ரஸ்க்கு போல நீ அந்த பிரெட் கிரம்ஸ் வாங்கி போட்டுக்கோங்க, நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நல்லா ஃபிளேவர் லைட்டா தெரியுது, நல்லா கிறிஸ்பியா நல்லா சூப்பராகவே இருக்கு. உள்ள வேவலை, அது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஒண்ணே ஒண்ணுதான், டோன்ட் ட்ரை அட் ஹோம்.